எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனங்களை ஏசாயா 64:8, ஏசாயா 44:21. ஏசாயா 64:8, ஏசாயா 44:21. எல்லாம் சேர்ந்து நம் சத்தமாய் வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. அப்போ உருவாக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய தடை, ஒரு அழுக்கு நம்மிடத்திலிருந்து மாற்றப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், கோபம் என்னும் அழுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கோபம் என்னும் அழுக்கு. இந்த அழுக்க இந்த மண்ணான நாம், அதாவது நாங்கள் களிமண் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் களிமண், நீர் எங்களுடைய பிதா, நீர் குயவன். அப்போ நீர் எங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கும் போது அதில் சில அழுக்குகள் இருக்கும்போது அந்த அழுக்குகளை எடுத்து என்ன செய்ய முடியாது, அந்த அழுக்குகளை வச்சுட்டே ஒரு அழகிய பாத்திரமாக வணைய முடியாது. அப்போ ஒரு சில அழுக்கு மாற்றப்பட்டால்தான் நாம் நல்ல ஒரு பாத்திரமாக வணைந்தெடுக்கப்பட முடியும். அப்போ அதில் ஒரு பெரிய அழுக்கு என்னவென்று சொன்னால் கோபம் என்ற ஒரு அழுக்கு. கோபமே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நீங்கள் கேட்பீங்க என்கிட்ட, கோபம்னா என்ன? எனக்கு கோபத்தை பற்றி எதுவுமே தெரியாது, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கோபப்பட்டதே கிடையாது. அப்படி தான் எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறீங்க. நம்ம கோபப்படலாமா, கோபப்படக்கூடாதா? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த உம்முன்னெலாம் இருந்தீங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது. காரணத்துக்காகவா? அப்போ நல்ல காரணமாக கெட்ட காரணமாக எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, நான் சொல்கிறேன். பரிசுத்தத்துக்கு ஏதுவான கோபம் நல்லது, பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிற கோபம் நல்லது, நீதிக்கேற்றாற் போல் நடத்துகிற கோபம் நல்லது. அதை தவிர மீதி எல்லாம் என்னது? கெட்டது. சிலர் கோவப்படுறாங்க, தப்பு பண்ணிட்டே அவங்க என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்வியை கேட்க முடியாது அவங்கள்ட்ட. நான் செய்வேன், ஏன் பணம், ஏன் சம்பாத்தியம், உனக்கு என்ன? இது கர்த்தர் விரும்பாதது. ஹல்லேலூயா. எனக்கா, நான் தானே சம்பாதிச்சேன், உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தானே செஞ்சேன். வெரி டேஞ்சரஸ். ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சுவாபம் இப்படிப்பட்ட வார்த்தைகள். நான் தானே இந்த தப்பு பண்ணேன், நான் தானே செஞ்சேன், உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனையா? கோவப்படும் போது என்ன பேசுறாங்க? உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடி வாங்கினா நான் தானே வாங்குவேன், கஷ்டம் வந்தால் எனக்கு தானே வரும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருமா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இதுதான் அசுத்தத்திற்கு நேரான கோபம். அது தீமைக்கு உங்களை என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. அந்த காரியம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்காது. ஆனால் கோபம் வரலாம். எப்படின்னா, பரிசுத்தத்திற்கு ஏற்றாற் போல. ஒருத்தன் தீமை செய்யும்போது, ஒரு பிள்ளை தீமை செய்யும்போது, ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கும்போது கோபம் வரலாம். டேய் நீ இப்படி பண்ணக்கூடாது, ஏன் பிள்ளை நீ இதை செய்யக்கூடாது, ஏன் சகோதரன் நீ இப்படி பண்ணக்கூடாது, ஏன் ஃப்ரெண்டு நீ இந்த தப்பை பண்ணக்கூடாது. யாராவது தைரியமா சொல்லுவாங்களா? யாராவது தைரியமா சொல்ல மாட்டாங்க. சரி, அவன் பண்ணட்டு, அவன் செய்யட்டு. நீதிக்கேற்ற கோபம் வரணும், ஆனால் தீமைக்கேற்ற கோபம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் மேக்சிமம் நம்முடைய கோபத்தை அடக்க வேண்டும். இந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்ய முடியாது, நம்ம உருவாக்க முடியாது. கோபம் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம ப்ரெஷர் ஆகி என்ன யோசிக்கிறோன்னு தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாது, எதுக்கு கோபப்படுறோன்னு தெரியாது. இந்த கோபத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மிகவும் கடினமான வார்த்தைகளாக இருக்கும். அதுக்கப்புறம்
பிரச்சனை சால்வ் ஆயிரும், கோபமும் தீந்துரும், போட்ட வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. அதனால நம்ம கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்கும். மனசில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் தாறுமாறாக இருக்கும், தவறாக இருக்கும். கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் தவறாக தான் இருக்கும். அப்போ இந்த கோபம் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்து விட்டதுன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. எப்போவுமே காலியாக இருக்கிற ஒரு இருதயத்தில் தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். நம்ம ஏதோ ஒன்று நினச்சி கோபத்தில், ஒரு எரிச்சலில், ஒரு டென்ஷன்லேயே இருந்துட்டு இருப்போம்னா கர்த்தருக்கு கிரியை செய்ய முடியாது. எப்போ ஒரு மனுஷன் சுய புத்தியில் சாய்கிறானோ அப்போ தான் அவன் வாழ்க்கையில் என்ன வருது? கோபம் வருது. கர்த்தரை சார்ந்து இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் கோபம் வராது, வரக்கூடாது. வருதோ வரலையோ வரக்கூடாது. இந்த நம்முடைய சுவாபங்கள் என்ன செய்யணும்? மாறணும். நீதிக்கேற்ற கோபம் வரலாம், ஆனால் உங்களை அழிக்கிற, உங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற கோபம் நம்மை விட்டு மாறணும். சிலருக்கு அந்த கோபப்படுறதுல ஒரு பெருமை வேற. கோபப்படுறதுல நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, நான் ரொம்ப கோபக்காரன், எனக்கெல்லாம் நல்ல டென்ஷன் ஆயிரு. அது டென்ஷன் ஆகுதுன்னா அது பெருமை பாராட்டுறதுக்குள்ள விஷயம் கிடையாது. அது நீங்கள் அசிங்கமாக நினைக்க வேண்டிய ஒரு காரியம். அதெல்லாம் என்ன, கோபம் அது ஹெல்த்தி கிடையாது, அது சந்தோஷமானது கிடையாது, அது ஆரோக்கியமானது அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமானது அல்ல, சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஒரு ஆரோக்கியமானது அல்ல. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆவது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதனுடைய 19லிருந்து நாம் வாசிப்போம். முடிந்தால் எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். லேட்டா கோபப்படணும், அப்போ சில நேரங்களில் கோபமே வராது. சரியா? இப்போ ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு வருது டென்ஷன், அப்படி கோபம் வருது, உடனே அதை என்ன செய்யணும்? அடைக்கணும். ஒரு 10 நிமிஷம் தாண்டி கோவப்படுவோம், ஒரு 10 நிமிஷம் தாண்டி இதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஒருத்தங்க நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே டிசிஷன் எடுக்கணும். இதுக்கு பதில் நான் 1/2 மணிக்கூர் தாண்டி தான் சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய வீட்டில் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆமாம், இப்போ நீங்களாம் எதுக்கு ஏன் மேலே கோவப்படுறீங்க? கோவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் கோவப்படுறதுக்கு நான் என்ன பண்ணேன்? வீட்டில் இன்னைக்கு மேக்சிமம் பிரச்சனைகள், கஷ்டங்கள், சண்டைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? கோபம். ஒருத்தர் கோவப்படுறாங்க, இன்னொருத்தங்க பொறுத்திருந்தா அது அதோட என்ன செய்யும்? அவருக்கு கோபம் வேஸ்டாக போயிடும். இப்போ இந்த கோபத்தோட நீ அவ்வளோ கோவப்படுவியா? நான் மட்டும் என்ன குறைஞ்சாளா? நானும் கோவப்படுவேன், நீங்களும் கோவப்பட்டீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து கடைசியில் எங்கே தான் போய் முடியும்? எங்கே தான் போய் முடியும்? சண்டை. நீ கோவப்படணும், நான் கோவப்படக்கூடாதா? நான் கோவப்படாமல் அமைதியாக இருந்ததில் அந்த காலம், எந்த காலம்? அந்த இப்போ நீ பேசினா அதுக்கு டபுள் மடங்கு நான் என்ன செய்வேன்? பேசுவேங்கிறது இந்த காலம். நான் முன்னாடி மாதிரி ஒன்றும் கிடையாது, இப்போ நான் பெரிய ஆள், நீ கோபம் பேச நானும் பேசுவேன் அப்படின்னா வீட்டில் சமாதானம் இருக்காது, வீட்டில் நிம்மதி இருக்காது, வீட்டில் சந்தோஷம் இருக்காது. ஒருத்தங்க டென்ஷன் ஆயிட்டா கூட நம்ம கோபிக்கிறதுக்கு தாமதம், கொஞ்சம் லேட்டா, அப்போ அவங்களும் அடங்கிடுவாங்க, நீங்களும் என்ன செஞ்சிருவீங்க? அடங்கிடுவீங்க. மற்றவங்களை எரிச்சல் மூட்டுற மாதிரி பேசுகிற வார்த்தைகள் தான் கோபத்தை என்ன செய்யறது? உண்டாக்குறது. அப்போ பேசுகிறதுக்கு பொறுமையா இருந்தாலே இந்த கோபம் கொஞ்சம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். பேசுகிறதுக்கு பொறுமையாய், கோபிக்கிறதுக்கு தாமதமாய், லேட்டா கோபப்படுங்க. லேட்டா நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு தான் நமக்கு லேட் ஆகுமே தவிர கெட்ட காரியத்தை செய்யறதுக்கு நம்ம லேட் பண்ணவே மாட்டோம். கோவப்படுறது உடனே வந்துடும்.
உடனே வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துடும். ஏன்னா அப்படி நம்ம பழகிட்டோம். ஆனால் இனி கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையாக பேசணும். பொறுமையான சாந்தமாக பேசணும், அமைதியாக பேசணும், தேவைன்னா மட்டும் பேசணும். அப்புறம் கோவப்படுறதுக்கு தாமதமாக கோவப்படணும். மனுஷருடைய கோபம் 20ஆம் வசனம், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீங்க எவ்வளோ கோவப்பட்டும் தேவனுடைய நீதி என்ன செய்ய முடியாது? நடப்பிக்க முடியாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? கர்த்தர் உருவாக்குவதற்கு தடையாக இருக்கிற அழுக்குகளை நம்மை விட்டு மாற்ற வேண்டும். அன்னைக்கு நம்ம பெருமையை பற்றி தியானிச்சோம். எத்தனை பேர் இன்னைக்கு தாழ்மை உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்போ இன்னொரு மெசேஜில் கொடுத்துட வேண்டியதுதான். பெருமை அற்றவர்களாக வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய உயர்வுகளை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதே போல இந்த அழுக்கையும், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். அப்போ சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்டுட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா உங்களே நீங்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களே நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் கேட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களை வஞ்சிக்கல, உங்களை மெருகேற்றுகிறீர்கள். அப்போ திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உருவாக்க முடியாதபடிக்கு இருக்கிற கோபம் என்கிற அழுக்கை எடுத்து மாற்றுங்கள். அப்போதான் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய தொழில்களில், ஏன் உங்கள் படிப்பில் கூட இந்த கோபம் இருந்துன்னா உங்களால் எதையும் சரியா செய்ய முடியாது. யாரிடத்திலும் நீங்க அன்பு பாராட்ட முடியாது. இந்த கோபம் என்கிற அழுக்கை மாத்திரம் எடுத்து வெளியே வைத்து பாருங்கள், உங்க வாழ்க்கையை சந்தோஷமாக சமாதானமாக மாறும். அது மாத்திரமல்ல, கோபம் ஆண்டவரோடு நெருங்குவதை என்ன செய்கிறது? தடுக்கிறது. தேவனோடு நெருங்கவில்லை என்றால் நம்ம உருவாக்கப்பட முடியாது. கோபத்தை வச்சுட்டு உங்களால நல்ல பிரேயர் பண்ண முடியுமா? அப்படி பிரேயர் பண்றவங்களை நான் கொஞ்சம் பார்க்கணுமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துங்க, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா கோபத்தோட எரிச்சலோட உங்களால நல்ல பிரேயர் பண்ண கூட முடியாது. அப்படி யாராவது ஸ்பெஷல் டேலண்ட் உள்ளவங்க இருக்கீங்களா என்ன? வீட்டில் நல்ல கோபப்பட்டு வீண் வார்த்தைகளை பேசிட்டு மாறி மாறி சண்டையை போட்டுட்டு உங்களால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ கோபம் உள்ள வந்துருச்சுனாலே அங்க ஆண்டவரோட உள்ள ஐக்கியம் கட்டு முடிஞ்சு. அதுல வேற நம்ம சபையில் உள்ள ஆட்கள்லாம் சொல்றது, நல்ல ஜோமன் நினைச்சேன் வந்து கெடுத்து விட்டான், நல்ல ப்ரேயர் பண்ண நினைச்சேன் வீட்டில் பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, இனி என்னால் ஜோம் பண்ண முடியாது, அப்படியே போய் படுத்து தூங்கிடுறது, அவ்வளோதான் முடியும். அன்னைக்கு உள்ள நாள் போச்சு, ஜப வாழ்க்கை போச்சு. பிசாசு அங்கே ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டிருப்போம் ஒரு நாளில். கோபத்தோட கர்த்தரோடு நெருங்க முடியாது, கோபத்தோட கர்த்தரோட ஐக்கியம் கொள்ள முடியாது. கர்த்தரோடு நெருங்கலைன்னா, கர்த்தரோட ஐக்கியம் கொள்ளலைன்னா கர்த்தர் எப்படி உருவாக்க முடியும்? எப்படி உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும்? எப்படி கர்த்தர் அவர் நினைக்கிற பிரகாரம் உங்களை மாற்ற முடியும்? 2 விதமான கோபங்கள் இருக்கிறது. ஒன்று வெளிப்படுத்தப்படுகிற கோபம், இன்னொன்று வெளிப்படுத்தப்படாத கோபம். அதாவது வெளிக்காட்டுகிற கோபம் ஒன்று, வெளிக்காட்டாத கோபம் ஒன்று. இந்த வெளிக்காட்டுகிற கோபம் கூட சில நேரங்களில் அப்படியே மாறிடும். ஏன்னா கோபம் வெளிப்பட்டுரும், ஏதாவது 4 வார்த்தைகளை பேசிடுவோம், ஏதாவது சொல்லிடுவோம், அவங்களும் கேட்டுருவாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க, முடிஞ்சிடும். ஆனால் சிலர்கிட்ட வெளிக்காட்ட முடியாது கோபம், அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. அப்போ இந்த கோபம் உள்ள இருந்து 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 அது ஒரு பகையா என்ன செய்கிறது? மாறுகிறது. அப்படிப்பட்ட கோபம் வெளிப்படுத்தப்படாம வெளியே காமிக்கவும் முடியல, ஏதாவது செஞ்சிடணும் தோணும், செய்ய முடியல. இது பிசாசுடைய பெரிய ஆயுதம். உங்களுடைய இருதயத்தையே குருடாக்கிவிடும், இருதயத்தையே குருடாக்கிவிடும். நீங்க ஆண்டவரோட நெருங்கவே முடியாது. ஏன்னா கோபப்பட்டு ஒரு 4 வார்த்தை பேசிட்டீங்கன்னா கூட
அது பேசும்போது உங்க கோபம் என்ன செய்யும்? மனசை விட்டு வெளியே போயிடும். கோபத்தோட திட்டோமே, அவங்களும் அதுக்கு ஏதாவது சொல்லி முடிஞ்சிட்டுனா அது அப்படி போயிடும். ஆனா சில கோபங்களை வீட்டில் காட்ட முடியாது, வெளியே காட்ட முடியாது, ஆனா உள்ள பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த இருதயத்துல கர்த்தர் வாசம் செய்யவே முடியாது. யாரை குறித்தும் இருதயத்துல கோபம் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வெளிப்படுத்த முடியலையா, அது ஆண்டவர்ட்ட பிரேயர் பண்ணி அந்த கோபத்தை எடுத்து வெளியே போட்டுங்க. அவ அப்படி செஞ்சுட்டா, இவன் இப்படி செஞ்சுட்டான், ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியல, எதுவும் செய்ய முடியல, எனக்கு உள்ள எரிஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னா அந்த கோபம் உங்களை அழித்து விடும், உங்களை கொன்று விடும். கர்த்தரோடு ஐக்கியப்படவே முடியாது. சில ரிலேஷன்ஷிப்ல பாருங்க, புருஷன் மனைவிக்குள்ள இல்ல சகோதரர்களுக்குள்ள சில நேரங்களில் கோபத்தை வெளிப்படுத்த முடியும், சில நேரங்களில் கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா இன்னொருத்தவங்க ரொம்ப ஹார்டா இருப்பாங்க. கோபத்தை வெளிப்படுத்தினா நமக்கு தான் பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட நிலைமைகளில் கோபத்தை உள்ளே அடக்கி வச்சு சிலர் அழுதுருவார்கள். கோபத்தை அடக்க முடியாம என்ன செய்வாங்க? அழுவாங்க. ஒன்னும் செய்ய முடியல, மாறி பேசவும் முடியல, வேதனை அதிகமாயிரும். இது நம்மளை அழிச்சிரும். அதனால இருதயத்தில் அடக்கி வைக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. அதுதான் பகையா மாறும். அநேகர் அப்படிதான் கொலைக்காரர்களாக மாற்றப்படுகிறார்கள். கோபத்தை வெளிப்படுத்துகிறவரல்ல, கோபத்தை உள்ளே தக்க வச்சிருக்கிறவங்க தான் பெரிய பெரிய கொலை குற்றவாளிகளாக என்ன செய்கிறார்கள்? மாற்றப்படுகிறார்கள். பிசாசு கையில் எடுத்துருவான் அவங்கள. ஏன்னா கர்த்தர் இருதயத்தில் வாசம் பண்ண முடியாதுல்ல, கர்த்தர் இருதயத்தை கிரியை செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. பிசாசு கம்ப்ளீட் ஆளுகை செஞ்சிருவான், இருதயத்தை குருடாக்கிறோம், வாழ்க்கையை தொலைச்சிருவான். அந்த பகை பகை பகை, யாரை பார்த்தாலும் அதே எண்ணம், யாரை பார்த்தாலும் கோபம் உள்ளுக்குள்ள பொங்கிட்டே இருக்கும். அது வெளிப்படும் போது பெரிய தீமைகளை மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வருகிறது. அதுபோல பெரும்பாலுமாக குடும்பங்களில பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த கோபம். இந்த கோபத்தை அடக்கி பாருங்க, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணி பாருங்க. சரி, ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், இப்ப இந்த தப்பு செஞ்சதுல இருந்து கோபப்பட்டா அந்த அந்த இடத்துல சமாதானம் கூடுமா குறையுமான்னு நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? யோசிக்கணும். இப்ப நீங்க கோபப்படுறதுனால அந்த தப்பு செய்த மனிதர் இல்ல தப்பு செய்த அந்த அவங்க ஸ்திரீயாக இருக்கட்டும் இல்ல ஆணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நீங்க கோபப்படுறதுனால அவங்க சரியாயிருவாங்க. இப்ப நீங்க கோபப்படுறதுனால அவங்க இப்பொழுதே அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு வெளியே வந்துருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யுங்க? கோபப்படுங்க. ஒரு டைம் வரைக்கும் தான் அந்த பிள்ளைகள்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கிறேன்ல, ஒரு லெவல் வரைக்கும் தான் கோபப்பட முடியும். அப்போ அடி கொடுத்து மிரட்டி கோபப்பட்டு அவங்கள மாத்திட்டீங்கன்னா அப்பவே என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க. ஆனா ஒரு கட்டம் வளர்ந்த பிறகு கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ உங்க வீட்டில் இருக்கிற புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், கோபப்பட்டு அவங்க திருந்துவாங்கன்னா என்ன செய்யுங்க? தைரியமா கோபப்படுங்க. அது நீதிக்கேற்ற கோபம். இல்ல கோபப்படுறதுனால வீட்டில் பிரச்சனை தான் உண்டாகும்னா கொஞ்சம் தாமதம் என்ன செய்யுங்க? கோபப்படுங்க. கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணுங்க. இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில், அநேகருடைய குடும்பங்களில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சமாதான கேடுகள், சந்தோஷ கேடுகள் உருவாவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது. நான் வாய் திறக்கிறதுனால அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும்னா என்ன செய்யுங்க? வாய் திறந்து பேசுங்க, கோபப்படுங்க. இல்லைன்னா கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, இருக்கிற நிம்மதி என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு குலைச்சல் உண்டாகும் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம் ஒரு சில வசனங்களை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் ஏன் இந்த குடும்பங்கள்ல கோபப்படக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நீங்க குடும்பமா கர்த்தரை சேவிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சரிதானே நான் சொல்றது? குடும்பமா கர்த்தரை சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். குடும்பமா கர்த்தரை சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கும் போது அங்க கோபம், சண்டை, பிரச்சனைன்னா அந்த குடும்பத்தில் எப்படி தேவன் கிரியை செய்ய முடியும்? புரியுதுங்களா? இப்போ ஒரு குடும்பம் சந்தோஷமா பாடி துதித்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதான் வசனம் சொல்லு, நானும் என் குடும்பம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப நீங்களும் உங்க குடும்பம் யாரை சேவிக்கணும்? கர்த்தரை சேவிக்கணும். நல்ல சந்தோஷ முகத்தோட தினமும் நான் வீட்டில் கை தட்டி பாடி ஜெபம் பண்றோம். நாங்க 2 பேரா இருந்தாலும் 3 பேரா இருந்தாலும் சொல்றோங்க, கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் டு நோ. அப்படி இல்லைன்னா சிலர் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்முடைய சபையில் உள்ள அத்தனை பேரும் அப்படி மாற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஈவினிங் டைம்
நம்ம வீட்டில் அந்த அழுகை சத்தமோ, அந்த கூக்குரல் சத்தமோ, இல்லை சீரியல் சத்தமோ நம்ம வீடுகளில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அதனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். என்டர்டைன் உங்களுக்கு பொழுதுபோக்காக ஏதாவது பாருங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த உலக மனுஷனுடைய எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுமானால் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய முடியாது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம இருதயம் ரொம்ப மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாது, ஏதாவது ஒன்றை தான் ஏற்றுக்கொள்ளும். அப்போ ஒன்றி நீங்கள் எதை ஊட்டணும்? கர்த்தருடைய வார்த்தையை ஊட்டணும், இல்லை உலகத்தை என்ன செய்யணும்? ஊட்டணும். ரெண்டும் ஊட்டினா கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இருதயத்தில் என்ன செய்ய முடியாது? கிரியை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று எனக்கு இடம் தான், இல்லைன்னா நீ உன் இஷ்டம். அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஒன்றில் அனலாகவே இரு, இல்லைன்னா குளிராகவே இரு. அப்போ நம்ம வீடுகள் நம்ம சும்மா ஆண்டவர் ஆராதிக்கல, கர்த்தரிடத்துல ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தானே ஆண்டவர் ஆராதிக்கிறோம். கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும், என்ன அவர் வல்லமையை பயன்படுத்தணும், என்ன என் குடும்பத்தை உருவாக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உருவாக்கணுங்கிற வாஞ்சியோடு தானே நம்ம தினமும் ஜெபம் பண்ணுறோம். அப்போ நம்ம சில மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தலைன்னா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான் சில மாற்றங்களை ஏற்படுத்துவது. ஆனால் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். ஈவினிங் 7 மணிக்கு பிறகு நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன செஞ்சிடலாம்? ஓய்ந்திருந்துடணும். அப்பா நல்ல பிள்ளைகளோட குடும்பத்தோட நேரம் செலவழித்து கர்த்தரை பாடி ஆராதிச்சு அந்த 1 மணிக்கூரில் நீங்கள் இன்னும் சாதிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் நீங்கள் சாதிச்சா போதும். கரெக்டு தானே? அந்த வேலைகளெல்லாம் நம்ம நிச்சயமாக முடிக்க முடியும். நம்ம முயற்சி செஞ்சால் என்ன செய்யலாம்? முடிக்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு உங்களுக்கு கிளம்பணும் போகணுன்னா உங்கள் வேலைகளெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு கிளம்புறோம்ல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதே முக்கியத்துவத்தை கர்த்தருடைய காரியங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஒரு பீச்சுக்கு போகணுன்னாலே நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு போகிறோமா இல்லையா? பிளான் பண்ணிட்டு போகிறோமா இல்லையா? எல்லாம் கரெக்டாக யோசித்து நம்ம அதை செய்யணும், இதுக்கு இந்த நேரத்துக்கு முன்னாடி நம்ம வேலைகள்லாம் முடிக்கணும், கடமைகளை முடிச்சுட்டு போகணும். நான் என்ன சொல்கிறேன்னா தினமும் ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஆயத்தத்தை பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்தை பார்க்கிறார், அங்கீகரிப்பார். அதை பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் என்கிறத பார்த்து கர்த்தர் அதற்கு ஏற்றாற் போல் உங்களை அங்கீகரிப்பார். அப்போ அந்த குடும்பத்தில் கோபம், சண்டை, பிரச்சனை எல்லாம் வந்துட்டுன்னா நீங்கள் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஏன் குடும்பத்தில் இன்னைக்கு இப்படி சண்டை வர்றதுக்கு நான் எங்கெல்லாம் இடம் கொடுத்தேன்னு கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷத்தினாலும் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தினாலும் அப்படி இருக்குமையானால் கர்த்தர் அழகாக நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒருத்தன் சண்டை போடணும்னு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அவனால் சண்டை போட முடியாத அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். எத்தனை இடத்துல கொலை பண்ணணும்னு போனவங்க கர்த்தருடைய வல்லமையில் மனசு மாறி இருக்கிறாங்க தெரியுமா? வெளிநாட்டில் ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு பெல்ட்டில் ஒரு கத்தியோட ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறான். ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே இவர் ஆராதிச்சுட்டு இருந்திருக்க கர்த்தருடைய வல்லமை அவனை தொட்டு விட்டது. தான் செய்ய போவது செய்து கொண்டிருப்ப தவறு என்பதை உணர்ந்து விட்டான். அந்த கத்தியோட முன்னாடி அந்த ஊழியக்காரருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அழுறான். நான் உங்களை கொலை பண்ணணும்னு இந்த சபைக்குள்ளே என்ன செஞ்சேன்? வந்தேன். ஆனால் கர்த்தர் அவருடைய வல்லமையினால் என்னை தொட்டுட்டாரு. நான் இப்போ மனம் திரும்பிட்டேன், எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். புரியுதுங்களா? அப்போ கொலை பண்ணணும்னு ஒருத்தன் சபைக்குள்ளே வரும்போது கர்த்தர் அவன் மனசை மாற்ற முடியும்னா உங்கள் வீட்டில் பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு ஆண்டவரால் முடியுமா? முடியாதா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணும்? நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நம்ம இடம் கொடுத்துட்டு என் வீட்டில் 24 மணிக்கூறும் சண்டை, என் வீட்டில் 24 மணிக்கூறும் பிரச்சனை, என் வீட்டில் 24 மணிக்கூறும் கண்ணீர், ஒரே அழுக அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? நல்லா யோசிங்க. இப்போ நீங்கள் எங்களிடத்துல சொல்லும்போது எதை சொல்வீங்க?
உங்கள் பிரச்சனைகளை வந்து சொல்வீங்களா, உங்கள் குறைகளை வந்து சொல்வீங்களா? ஒரு ஊழியக்கார இடத்துல நீங்கள் போகிறீங்க, உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளோடு போகிறீங்க. என் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, என் வீட்டில் சமாதானம் இல்லை, என் வீட்டில் நிம்மதி இல்லைன்னு ஒரு ஊழியக்கார்ட்ட போகிறீங்க. போகும்போது உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை முதல்ல சொல்வீங்களா, இல்லை உங்களிடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்வீங்களா? பிரச்சனைகளை சொல்லுவீங்க. யாராவது என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்களா இது வரைக்கும்? ஏன் சொல்லலை? ஏன்னா அது வந்து ஊழியக்காரர்கிட்ட விட்டுறணும், அவரை கண்டுபிடிக்கட்டும். அவரை என்ன பிரச்சனை எதனாலன்னு கண்டுபிடிக்கட்டும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் பிசாசு ஒரு காரியத்தை உள்ள நுழைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால்தான் முடியும். அந்த இடத்தை நம்முடைய கோபத்தை அடக்கிறதன் மூலமாக மாற்ற முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் சமாதானம் கெடுகிறதுக்கு மிகப்பெரிய காரணமே கோபம். கோபம் பிசாசுக்கு வழி திறக்கிறது. பிசாசு உள்ள வந்தோடனே மொத்த கூட்டையும் குழம்பி போயிடுது. அதனால குடும்பத்தில் மாறி மாறி தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் இருக்கவே கூடாது. எதிர்த்து ஒரு சவுண்டா பேசுறதுக்கே யோசிக்கணும் நம்ம ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொரு ஆட்களும். அப்படி ஒவ்வொருத்தங்களையும் வளர்த்து வைக்கணும். இப்போ சவுண்ட் அதிகமாக பேசுறது வந்து ஈஸி ஆயிடுச்சு. இப்போ எல்லா வீடுகள்லையும் சாஃப்டா பேசுறதுக்கு வளர்க்கணும் பிள்ளைகளை. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை முக்கியமா. பிள்ளைகள் சாஃப்டா வளரணும்னா நம்ம சாஃப்டா பேசணும். இன்னும் சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவனை என்ன செய்வான்? நீங்க சத்தம் போட்டு திடீர்னு சத்தம் போட்டு நீங்க பாதி பேர் தூங்கிட்டு இருப்பீங்க, எழும்பிட்டீங்கன்னா அதனால தான் மெதுவாக சத்தம் போட்டு. ஜஸ்ட் ஜோக்கிங். நம்ம வீட்டில் சத்தம் போட்டுட்டு நம்ம இருந்தோம்னா பிள்ளைகளும் எப்படி தான் சத்தம் போடும் சொல்லுங்களேன். இதனால தான் இந்த மாதிரி டாபிக் நான் டெய்லி எடுக்காதது. ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. அப்போ நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கறதெல்லாம் உங்களுடைய குணங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன்னா அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம பெறுகிறது நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம கொடுக்கிறத மாற்றணும். அந்த அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நம்ம பெறுகிறது நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம கொடுக்கிறத மாற்றணும். ஏன்னா நம்ம கொடுக்கறது தான் நம்மகிட்ட திரும்ப வரும். அப்போ உங்கள் வீட்டில் ஏன் வீடு வீடு வீடுன்னு சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் தான் பெரும்பாலுமாக நேரத்தை என்ன செய்கிறோம்? செலவழிக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம். அந்த வீட்டில் சந்தோஷம், சமாதானம், கர்த்தருடைய பிரசன்னம், ஜெபம், வேதம் வாசிப்பு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை அழகான ஒரு வீடாக மாறும், அழகான ஒரு வாழ்க்கையாக மாறும். கர்த்தர் உருவாக்குவதற்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். அதனால் உங்கள் வீட்டில் முதல்ல கோபத்தை எடுத்து என்ன செய்யுங்க? குப்பையில் போட்டுருங்க. ஒரு குப்பை தொட்டி அதுக்காகவே வச்சுக்கோங்க, ஒரு வேஸ்ட் பாக்ஸை கோபத்தை போடுறதுக்குன்னு. உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அந்த கோபத்தை எழுதி என்ன செஞ்சுருங்க? குப்பையில் போட்டுருங்க. இப்போ உங்கள் பிள்ளையை பார்த்து அப்படி ஆக்ரோஷமாக திட்டணும்னு வருதுன்னா வேகமாக ஒரு பேப்பர் எடுத்து அது திட்ட வேண்டியது எல்லாத்தையும் எழுதி என்ன செஞ்சுருங்க? இந்த குப்பையில் போட்டுருங்க. உங்கள் அப்பா அம்மாவை ஏதோ திட்டி பேசணும், கோபப்பட்டு பேசணும்னு வருதா, உடனே வேகமாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அந்த குப்பையில் போட்டுருங்க. பேசாதீங்க. ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்குதான்னு பார்ப்போம். அதுபோல் சவுண்டை ரைஸ் பண்ணி பேசுறது, சவுண்டை ரைஸ் பண்ணி பேசுகிறத நம்ம வீடுகளில் இருக்கிற யார்கிட்டையும் அதை என்கரேஜ் பண்ணவே கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதில் நம்ம செய்ய வேண்டிய காரியம், பதில் சொன்னால் அமைதியாக சொல்ல பழகணும். அமைதியாக பதில் சொல்லணும். ஒரு நார்மலாக ஒரு கேள்வி கேட்ட கூட இல்லை, பொறுமையாக பேசு. ஏன் இப்படி, எதுக்கு இப்படி குதிக்கணும், எதுக்கு இப்படி சத்தம் போடணும்? கேட்டு பொறுமையாக நிதானமாக அமைதியான சவுண்டில் பேசி ரிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். இதுவே பாதி கோபத்தை என்ன செஞ்சிடும்? அடைக்கிறோம். சத்தம் போட்டு பேசுறதுக்கே யோசிக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இந்த சபையில் உள்ள பிள்ளைகள் மாற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார்,
கேட்கிறதற்கு தீவிரமா, பேசுவதற்கு பொறுமையா, கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்போ கொஞ்சம் வசனங்களை வேகமா நம்ம கோபத்தை பற்றி தியானித்து விட்டு நாம் ஜெபித்து கடன் சொல்ல போகிறோம். ஏன்னா கோபப்பட்டால் கர்த்தருடைய நன்மைகளை இழந்து போகிறோம். கர்த்தர் நம்மளை உருவாக்கவே முடியாது. நான் சொல்ற வசனங்களை வேகமா வாசிக்கணும், சரியா? கடகடன். ஓகே, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஒரு முறை கூட வாசிங்க. மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்கும். ஒரு மனுஷன் விவேகம் உள்ள மனுஷன் என்பதை எதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும்? அவன் கோபத்தை அடக்கி பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் விவேகம் உள்ள மனுஷன். ஸ்மார்ட் பர்சன், ஸ்மார்ட் ஆனவன் அப்படிங்கிறத நீங்க எதுல கண்டுகொள்ள முடியும்? ஆக்ரோஷமா கோபப்பட்டு எரிச்சல் நினைச்சிட்டு அதை இதை புலம்பிட்டு இருக்கிறவன நீங்க ஸ்மார்ட்னு சொல்ல முடியாது. அவன் விவேகம் உள்ளவன் சொல்ல முடியாது, அவன் ஞானம் உள்ளவன் சொல்ல முடியாது. எவன் ஒருவன் கோபத்தை அடக்கிறானோ அவன் தான் ஸ்மார்ட். ஹலோ, அப்போ உங்க வீட்டில் நீங்க ஒரு ஸ்மார்ட்டான பர்சனா இருந்தா, நீங்க விவேகம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தா, நீங்க என்ன செய்வீங்க? கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத மனுஷன் விவேகம் இல்லாத மனுஷன். அடுத்தது பிரசங்கி 7:9. பிரசங்கி 7:9 எல்லாம் சேர்ந்தே வாசிக்கலாம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. எல்லாரும் சொல்லுங்க, என் மனதில். இன்னைக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும், சத்தம் யாருக்கும் வராதுன்னு. சொல்லுங்க சத்தமா, என் மனதில். இப்ப இதே இது நான் மாத்தி பிரசங்கம் பண்ணிங்களா, நல்லா கோபப்படுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார், உபவாச நாட்கள்ல நீங்க நல்லா கோபப்படுங்கன்னா இப்ப எல்லாரும் கைகளை தட்டி ஹலோ, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் ஆமென்றும் ஆமென். இயேசுவை போல் மாறாவிட்டால் 40 நாள் இல்லை 400 நாள் உபவாசம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஆமே, இந்த உள்ளம் மாற மாற கர்த்தர் என் வாழ்க்கையை மாத்திட்டே இருப்பார். என் உள்ளம் மாற மாற என் குடும்பத்தை கர்த்தர் மாத்திட்டே இருப்பார். நான் மாறாதது வரைக்கும், நான் கர்த்தருக்கு இடம் கொடுக்காதது வரைக்கும் எந்த மாற்றமும் என் வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நமக்கு மேல வரணும்னாலே இருதயத்தை லகுவாக்கிடணும். ஆமே, அப்ப சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. வசனம் இப்படி சொல்லுகிறது. அது கூட என்ன சொல்லுகிறது? மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். இதுக்கு மேலையும் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டும் நீங்க இனி கோபப்பட்டீங்கன்னு வைங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு மேல நான் இந்த வார்த்தைகளை என்ன செய்ய முடியாது, விளக்கி சொல்ல முடியாது. அப்ப மூடரின் நெஞ்சில் என்ன செய்யுமா? கோபம். மூடர்னா யாரு? எனக்கு தெரியும், நீங்கள தமிழ் புலவர்கள், சொல்லுங்க. மூடர்னா யாரு? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே சொல்லிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ மூடருடைய நெஞ்சில் என்ன செய்யுமா? கோபம் குடிக்கொள்ளும். அப்ப சீக்கிரமா கோபப்படுகிறவனா மட்டும் நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. யாராவது ஒரு கம்ப்ளைண்ட்டை ஓடி வந்து சொன்னா கூட கொஞ்சம் என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், வெப்பரப்படக்கூடாது. ஐயோ என்னாச்சு, ஏதாவது ஒரு பொருள் கீழே போட்டு ஒருத்தன் உடைச்சிட்டா கூட பொறுமையா ரியாக்ட் பண்ணுங்க. வெயிட், என்னாச்சு? நம்ம டென்ஷனா எந்த பிரயோஜனமும் இல்லை. முன்னாடி நம்முடைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இந்த சைடில் அந்த சைடில் இருக்கும்போது ஒரு சின்ன பையன் பாவம் தெரியாமல் ஒரு ஒரு பெரிய மானிட்டரை கீழே தள்ளி போட்டு என்ன செஞ்சுட்டான், உடைச்சிட்டான். எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. ஆனால் ஏதோ ஆண்டவர் கிருபையில் எனக்கு என்ன வரல, கோபம் வரல. ஏன்னா அந்த பையன் வந்து ஆண்டவர் அறியாத பேக்ரவுண்டில் என்ன செய்கிறான், வர்றான், தெரியாதனமா தள்ளி போட்டான். நம்ம ஒருவேளை கோபப்பட்டிருந்தா அவனும் அவனுடைய வீடு ரட்சிக்கப்படாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? நிறைய இடங்களில் நானே பார்த்துருக்குறேன், இந்த பொருட்கள் கீழே போட்டு உடைக்கும் போது, ஏன்னா அது பண நஷ்டம், பார்த்தீங்களா, கோபம் வரும். ஆனால் சில காரியங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நானும் கோபப்படாத ஆள்லாம் கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன உருவாக்கிட்டு இருக்கிறார். நானும் ரொம்ப ஸ்பீடாக தான் நிற்பேன். சின்ன வயசுல எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வேகமா அப்பா என் அப்பா என்னிடத்துல எப்பவும் சொல்லுகிற வார்த்தை, நிதானம் இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்யவே
முடியாது. நிதானமாக நட, பொறுமையாக இரு, பொறுமையாக பேசு, பொறுமையாக வார்த்தைகளை பேசு. எது எடுத்தாலும் நான் எப்படி நினைப்பேன்னா ஸ்பீடாக செய்யணும், ஸ்பீடாக உடனே செய்யணும், உடனே செய்யணும். இதான் என்னுடைய சின்ன வயசில் என்னுடைய குணம். அப்படியே அதை வளர விட்டுருந்தாங்கன்னு இப்போ நான் அப்படி தான் இருந்திருப்பேன் இல்லையா? நம்ம சின்ன வயசுலேருந்தே பழகிற கேரக்டர் தானே எப்போவுமே கூட வருது. அப்போ ரொம்ப சின்ன வயசில் ஒரு இடத்துக்கு போகணுன்னா உடனே போகணும், ஒரு பொருள் வாங்கணும்னா உடனே வாங்கணும், அப்போவே வாங்கணும், அப்போவே போகணும். ஆனால் என்னுடைய தகப்பனார் அதுக்கு ஒரு நாள் சம்மதித்ததே கிடையாது. உடனே போகணுன்னு சொன்னால் அது 2 நாள் ஆயிரும். ஒரு கட்டத்தில் கேட்டு கேட்டு எனக்கு என்ன செஞ்சு போச்சு, அழுத்து போச்சு. அப்புறம் அப்படியே என்னுடைய கேரக்டர் அமைச்சு இப்போ என்ன செஞ்சாலும் பொறுமையாக செய்யணும், அமைதியாக செய்யணும் என்கிற ஒரு உள்ளத்தை நான் உருவாக்கல, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ இப்போ நம்ம சபையில் கூட எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. எத்தனை பிள்ளைகள் வர்றாங்க, எத்தனை குழந்தைங்க வர்றாங்க, எவ்வளோ சிஸ்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகள் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாரும் கரெக்டாக செஞ்சுட்டா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்களேன், எல்லாரும் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஏதாவது ஒரு குறைகள் என்ன செய்ய அவங்க இடத்துல இருக்கும், ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய நோக்கத்தை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அப்போ ஒரு நல்ல விவேகுள்ள மனுஷனாக இருந்தால் நம்ம உடனே கோபப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தாமதமாக தான் என்ன செய்யணும், கோபப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர் அப்படி உடனே கோபப்பட்டா நம்ம இன்னைக்கு ஒருத்தனது உயிரோடு இருக்க முடியுமா? நம்ம செஞ்ச தப்புக்கு, நம்ம செஞ்ச தவறுகளுக்கு, நம்ம மனசில் செய்த பாவங்களுக்கு, நம்ம செயல்களை செய்த பாவங்களுக்கு இயேசு மட்டும் உடனே கோவப்பட்டிருந்தாருன்னா இன்னைக்கு ஒருத்தர் உயிரோடு இருந்திருக்க முடியுமா? முடியாதே. அப்போ அவர் மட்டும் கோவப்படல, அப்போ நம்ம எதுக்கு மற்றவங்கள்ட்ட கோவப்பட போகிறோம்? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சீக்கிரம் என்ன செய்யாத, கோபம் கொள்ளாத, மூடருடைய நெஞ்சில் கோபம் குடிக்கொள்ளும். நீதிமொழிகள் 15:1. நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை உண்டாகும். நான் முதலே சொன்னேன் உங்கள்கிட்ட, ரிப்ளை பண்ணும்போது எப்படி ரிப்ளை பண்ணணும்? மெதுவான பிரதியுத்திரம், ரிப்ளை. ஒருத்தங்க பேசும்போது, ஒருத்தங்க கேட்கும்போது உங்களுடைய பிரதியுத்திரம், உங்களுடைய ரிப்ளை எப்படி இருக்கணும்? மெதுவா, சாந்தமா. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தங்க நம்மகிட்ட பேசும்போது, ஒருத்தங்க நம்மகிட்ட கேட்கும்போது உங்களுடைய ரிப்ளை இப்போ இது வரைக்கும் எப்படி இருக்குது? ஆக்ரோஷமா பேசுறீங்களா? ஓ அப்படி ஏதோ நம்ம பிரைம் மினிஸ்டரோட தம்பி மாதிரி அப்படி பேசுறோமா? இல்ல உண்மையிலே நீங்க நிதானமா பேசுறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். ஒருத்தன் கோபப்பட்டு ஒருத்தன் உங்கள்கிட்ட பேசினா கூட நீங்க மெதுவா ரிப்ளை பண்ணீங்கன்னா அவன் வந்த கோபம் என்ன செய்யும்? கொஞ்சம் தனியும். அவன் கோபமா பேசும்போது நீங்களும் அதே கோபத்தோட பேசுனீங்கன்னு வைங்க, அவனுக்கும் ஏறும், உங்களுக்கும் ஏறும். கடைசியில் டாம் டூம் டிம் எல்லாம் அடி தடியோட தான் என்ன செய்ய முடியும். அப்போ ஒருத்தன் ப்ரெஷராக பேசும்போது, ஒருத்தன் கோபத்தோட பேசும்போது அமைதியாக ரிப்ளை பண்ணணும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்கள்னா என்ன? இன்னைக்கு நீங்க இதுக்கு பதில் சொல்லணும். கடும் சொற்கள்னா என்ன? இன்னைக்கு நம்ம ஆட்கள் எதுல ஃபேமஸ் தெரியுமா? சாஃப்டா வேதனைப்படுத்துறதுல ஃபேமஸ். எப்படி சொல்லுங்களேன்? சாஃப்டா. அதுவும் சில சில ஆண்களுக்கு அப்படி பேச வராதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்லுவோம், எல்லாம் வெட்டு 1 துண்டு 2 இப்படி பேசிட்டு போயிடுவாங்க. அப்படி அவங்க ப்ரெஷரை காமிச்சிட்டு இல்லை ஏதோ எப்படியாவது கோபத்தை வெளிப்படுத்திட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் பொருட்களெல்லாம் தூக்கி போட்டு என்ன செய்வாங்க, உடைப்பாங்க. ஆனால் அந்த வெட்டு 1 துண்டு 2 கோபத்துக்கு காரணமாக எது இருக்கும்னா ஒரு அமைதியான வார்த்தையாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் பேசின அமைதியான வார்த்தை, அதான் கடும் சொல். எப்படின்னா டோன் மெதுவாக தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சத்தமும் மெதுவாக தான் இருக்கு. ஆனா பேசுகிற வார்த்தை இருதயத்தை உடைச்சிரும். வேற ஒன்றும் இல்லை. எப்படி சொல்றேன்,
எல்லாரும் வாழ்றாங்க, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. போதுமா? உங்கள் பிள்ளைங்க எக்ஸாமில் குறைஞ்ச மார்க் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு வைங்க, அந்த பிள்ளையை காயப்படுத்துறதுக்கு ஏன்டா நீ இவ்வளோ மார்க் எடுக்கல, ஏன்டி நீ இவ்வளோ மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 2 அடி கொடுத்தா கூட அப்படி முடிஞ்சிடும். எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்குது, எனக்கு இப்படி ஒன்று. இப்போ இதில் எது கடுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? எனக்கு எல்லாம் பதில் சொல்லணும், எல்லாரும் பதில் சொல்லணும். இது நீங்க அமைதியா தானே பேசுறீங்க, ஆனா எது கடுன்னு சொல்? இதுதான் கடுன்னு சொல். சில ஹஸ்பண்டை பத்தி சொல்றது, எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான், எனக்குன்னு வாச்சிருக்கு பாரு. அமைதியான வார்த்தை. அவளோட ஹஸ்பண்ட் அவனை எல்லா இடமும் கூட்டிட்டு போறான். எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வீட்டில் இருந்துக்கிறேன், எனக்கு இந்த கிச்சன் மட்டும் எனக்கு போதும், இங்கேயே கறி பிடிச்சிட்டு நடக்கிறேன். சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் இப்படி கூட வரும். இப்போ சாஃப்டான வார்த்தை மாதிரி தெரியும், ஆனா ஒருத்தருடைய இருதயத்தை உடைச்சு இந்த சவுண்டு வெளியே கேட்காது, ஆனா அடுத்தது அவர் பேசுறது வெளியே கேட்கும், அடுத்தவர் பேசுறது வெளியே கேட்கும். அவருக்கு உனக்கு நான் ஒன்றும் செய்யலையா அப்படின்னு தூக்கி ஒரு எறிவார், டமான்னு ஒரு சத்தம் கேட்கும். வெளியே என்ன பேருனா அந்த வீட்டில் உள்ள ஹஸ்பண்டு பயங்கர கொடூரம். இது போத் சைடு நடக்கும், எல்லா சைட்லையும் நடக்கும், பிள்ளைங்களுக்குள்ள நடக்கும், சகோதரர்களுக்குள்ள நடக்கும். சிலர் சைலண்ட் அட்டாக்கராக இருப்பாங்க, அமைதியாக இருந்து பிரச்சனைகள் உண்டாக்கிட்டு போயிடுவாங்க சில பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். சிலர் ஆக்ரோஷமாக என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ கடும் சொல்லுன்னா என்னன்னா, நீங்கள் சத்தமாக பேசுகிறதோ ஆக்ரோஷமாக பேசுகிறதோ இல்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை உடைக்கிற வார்த்தை என்னது? கடும் சொற்கள். அமைதியா ஒரு ரிப்ளை பண்ணும்போது அமைதியா நல்ல வார்த்தைகளை, அவங்கள காயப்படுத்தாத வார்த்தைகளை பேசணுமே தவிர கடும் சொற்களை பேசி அவர்களை என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்த கூடாது. பைபிள் சொல்லுதுங்க. நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? நீங்க வீட்டில் பிரச்சனைகளை எதிர்பார்க்குறீங்க, வீட்டில் சமாதானம் எதிர்பார்க்குறீங்க, வீட்டில் சமாதானத்தை தானே எதிர்பார்க்குறீங்க, வீட்டில் சந்தோஷத்தை தானே அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம கொஞ்சம் பொறுத்து போகணும், நம்ம கொஞ்சம் அமைதியா போகணும், நம்ம அழகா பேசணும், சாந்தமான பிரதியுத்தரம் நமக்கு உண்டாகணும். கடும் சொற்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதே நீதிமொழிகள் 15:18 வசனத்தை பாருங்க. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அப்ப கோபப்படுறவன் என்ன செய்யறான், சண்டையை கிளப்புகிறான். அப்ப அவன் இருக்கிற இடத்துல என்ன உண்டாகும், சண்டை உண்டாகும். கொலோசையர் 3:8. கொலோசையர் 3 அதனுடைய 8வது வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அதெல்லாம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லல, அதெல்லாம் குறைச்சுக்கோங்கன்னு சொல்லல. என்ன சொல்லுது வசனம்? விட்டு விடுங்கள், லீவ் இட் அசைட். அதை தொலைச்சிருங்க, அதை மாத்திருங்க, உங்க வாழ்க்கையில் அது தேவையில்லை. என்னது? இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும், அது வாயிலிருந்து புறப்படவே கூடாது தூஷணம். வம்பு வார்த்தைகள், வம்பு இழுக்கிறது, தேவையில்லாம பேசி கோபத்தை உருவாக்குகிறது, வம்புக்கு இழுக்கிறது. இதெல்லாம் சில பிசாசுடைய நயவஞ்சகமான வார்த்தைகள் கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். நல்லா இருக்கிற குடும்பத்தில் தேவையில்லாம ஏதாவது ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்து பேசி பிரச்சனை உண்டாக்கி கடைசியில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கோபம், இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? விட்டு விட வேண்டும். நீதிமொழிகள் 16:32. நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். நீடிய சாந்தமுள்ளவனா இருக்கணும். பெரிய ஆளு, நான் பயங்கரமான கோபக்காரன் இப்படின்னு சொல்லுகிறவன் ஒரு நாளும் உத்தமன் இருக்க முடியாது. சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும்
தன் மனதை அடக்குகிறவன். One who controls himself. அவனை தானே அடக்குகிறவன். அதான் தன் மனதை அடக்குகிறவன். மனதை அடக்குறவன் அர்த்தம் என்ன? என்னை நான் அடக்குகிறேன், என்ன நான் கண்ட்ரோல் பண்றேன். செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்கல்ல. கோவப்படாதபடிக்கு, டென்ஷன் ஆகாதபடிக்கு என் மனதை நான் என்ன செய்யணும்? அடக்கணும். அவன்தான் உத்தமன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:24. நீதிமொழிகள் 22:24. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. இப்போ ஒருத்தர் கூட நீங்க பழகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் அப்படியே உங்களுக்கு வரும். இப்ப நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், அன்புள்ளவர்கள், கர்த்தரை அறியாத மனுஷர்களிடத்துல பழகும் போது அங்கிருந்து இங்க வரணுமா, இல்ல இங்க இருந்து அங்க போகணுமா? அவன்கிட்ட இருக்க அசுத்த குணம் உங்கள்கிட்ட வரணுமா, இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணம் அவங்கள்ட்ட போகணுமா? அவன்கிட்ட இருக்கிற கோபம் உங்கள்கிட்ட வரணுமா, இல்ல உங்களிடத்துல இருக்கிற அன்பு அவங்கள்ட்ட போகணுமா? ஆனா இப்ப என்ன நடக்குது? கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை சேவிக்கிறவர்கள் மனிதர்கள் கூட கொஞ்சம் பேசி பழகும் போது இவனுக்கு நல்ல குணம் எல்லாம் போய் அங்குள்ள கெட்ட குணம் எல்லாம் வருது. அதனால தான் சொல்றாரு, உன்னால ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாது, அதனால கோபக்காரனு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. கோபப்படுறவனு கூட உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, இல்லைன்னா அவனால நீயும் பாதிக்கப்படுவ, அவன் கேரக்டர் உன்கிட்டையும் ஓட்டும். சாந்தம் உள்ளவனு கூட நீ என்ன செய்யணும்? தோழமை பண்ண வேண்டும். அதான் கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாத. கோபப்படுறவனு கூட நமக்கு என்ன வேலை? தேவை கிடையாது. நம்மளே மன நிம்மதிக்காக இருக்கிறோம், நம்மளே சந்தோஷமா இருக்கணும் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட நம்ம கோபப்படுறவன்கிட்ட கூட இருந்து நடந்துட்டு இருந்தா நமக்கு நிம்மதி இன்னும் கெட்டுல போகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நல்லா கவனிங்க. தேவையில்லாம கோவப்பட்டு கடினமான வார்த்தைகளை பேசுறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல உங்களுக்கு, சாதகமா அன்பா நல்ல வார்த்தைகளை பேசி உங்களை என்கரேஜ் பண்ற, உங்களை நல்ல வழியில கொண்டு போகிற நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட வச்சுக்கோங்க. கோபக்காரனு கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது ஆரம்பத்தில் கெத்தா இருக்கும், ஆனா ஒன்ஸ் கொஞ்சம் தூரம் பயணிக்கும் போது அந்த பயணம் நன்றாக இருக்காது. கோபக்காரனு கூட தோழனாக கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. மத்தேயு 5:22. மத்தேயு 5:22 வசனத்தில் நாம் பார்க்கும்போது வேதம் இப்படியாக சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். காரணம் இல்லாம ஒருத்தண்ட நீங்க கோபப்படுறீங்கன்னா அவன் யார், எதுக்கு ஏதுவா இருக்கிறான்? நியாய தீர்ப்புக்கு. சில சகோதரர்கள் மேல தேவையில்லாத கோபம் வருது, காரணமே இருக்காது, ஆனா ஒரு கோபம். அவங்க நீ என்கிட்ட பேசவே செய்யாத, நீ பேசினாலே எனக்கு எரிச்சலா இருக்குது அப்படிங்கிறாங்க சிலர். நீ பேசினாலே எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ பேசாத. என்ன காரணம்? ஏன் நான் பேசக்கூடாது? எனக்கு தெரியல, பேசாத, வாய் திறக்காத. காரணம் இல்லாத கோபம். அப்ப சகோதரர்களிடத்துல, உங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட காரணம் இல்லாத கோபம் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பெற்றோரோடு கூட காரணம் இல்லாத கோபம் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்க பிள்ளைகளிடத்துல காரணம் இல்லாத கோபம் வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, காரணம் இல்லாம என்ன செய்யாத, கோபப்படாத. நியாயம் இல்லாம கோபப்படாத, தேவை இல்லாம கோபப்படாத. கோபப்பட்டன நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பாய். நிறைய பேர் சும்மா தேவையில்லாம கூட இருக்கவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் கர்த்தர் விரும்பாத காரியம், விரும்பாத குணம். இப்போ உனக்கு என்ன வேணும், இப்போ என்ன பிரச்சனை, எழுப்பி போ. See this kind of words. இதெல்லாம் காரணம் இல்லாமல், நியாயம் இல்லாமல் என்ன செய்யப்படுகிறது? கோபப்படுறது. ரொம்ப கவனமாக. ஏன்னா அவங்க இருதயம் வேதனைப்பட்டுச்சுன்னா கர்த்தர் வேதனைப்படுவார். கர்த்தர் வேதனைப்பட்டா நம்ம வாழ்க்கையில் அது ஒரு அடியாதான் வரும். நியாயம் இல்லாமல் சகோதரன் சொல்லும் போது கூட இருக்கிறவங்கள, உங்க வீட்டில் இருக்கிறவங்கள நியாயம் இல்லாம நீங்க கோபப்படவே கூடாது. இன்னைக்கு அந்த சுவாபத்தை எல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சிருங்க. இன்னும் சிலர் நல்லா இருக்கும்போது
சிலர் ஆசீர்வதிக்கப்படும் போது அவங்க மேல ஒரு எரிச்சல், அவங்க மேல ஒரு பொறாமை, இதனால கோபம். அவங்கள்ட்ட முகம் கொடுத்து பேச முடியல நிறைய பேருக்கு. கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே, கொஞ்சம் அவங்க உயர்ந்த உடனே இவங்களால அதை தாங்கிக்க முடியல. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானே, கூட பிறந்த சகோதரனா இருக்கட்டும். இன்னைக்கு எத்தனை இடத்துல அப்படி இருக்கு தெரியுமா? கூட பிறந்த சகோதரர்கள், கூட ஒன்றாய் வளர்ந்த உறவினர்கள், ஏன் பெற்றோர் கூட அநேக இடங்களில் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் அடைகிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா உலகத்தில் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? பையன் நல்லா இருக்கிறானே, பையனும் பொண்ணும் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்களே, இல்ல மகளுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கிறாங்களேன்னு பார்த்து ரசிக்கிற பெற்றோர் இன்னைக்கு கம்மி. பிள்ளைகள் நல்லபடியா உயர்ந்திருக்கிறாங்க, நல்ல வேலை செய்யறாங்களே, நல்ல சம்பாதிக்கிறாங்களே, இன்னும் நல்லா இருக்கட்டும்னு பார்த்து வாழ்த்துகிற பெற்றோர்னை குறைவு. ஆனா பிள்ளை அவன் நல்லா சம்பாதிக்கும் போது, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் போது, அவன் குடும்பமா சந்தோஷமா இருக்கும் போது அதை பார்த்து எரிச்சல் அடைகிற, அவங்க பேசும்போது எரிஞ்சு பேசுகிற, கோபமா பேசுகிற, நியாயம் இல்லாமல் கோபப்படுகிற. இட்ஸ் ஹேப்பனிங். இது நடக்கிறதுனால நான் பேசிட்டு இருக்கிறேன். காரணம் இல்லாமல் நம்ம யாரிடத்துல என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு இதை கேட்கிறான் பிள்ளையே. மோசே ஆண்டவர் முதல்ல கண்மலையை அடிக்க சொல்லுகிறார். அடிக்கிறான், தண்ணீர் வருது, எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்குது. ரெண்டாவது ஒரு இடத்துல பேச சொல்லுகிறார். ஜனங்கள் மேல உள்ள கோபத்தில் என்ன செஞ்சிட்டான்? அடிச்சிட்டான். கோபத்தில் அடிச்சனால தண்ணீர் வந்துச்சு. ஆனா மோசே அந்த இடத்திற்கு போக முடியாமல் போய்விட்டது. நீங்கள் கோபப்பட்டால் அநேக நன்மைகள் இழந்து போவீர்கள். கர்த்தரை இருதயத்தில் கொண்டு சாந்தமாய் மனத்தாழ்மையாய் இந்த கோபம் என்கிற அழுக்கை எடுத்து மாற்றுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் உருவாக்குவார்.